நீராறும் கடல் உடுத்த என்று தொடங்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை அவர்கள் பாடிய பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும் கிடையாது. அது தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாநில பாடல் தமிழ்நாடு அரசு நிதியுதவியுடன் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில புறக்கணிக்கப்படுகிறது, அவமானப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறது அப்படின்னே தெரியல. இப்படிப்பட்ட நிகழ்ச்சி எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை புத்தக காட்சியில் நடந்திருக்கிறது. பல லட்சம் மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம். அங்கு நம்மளுடைய மாநில பாடலை புறக்கணித்து விட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அப்படிங்கும் போது அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அமைப்பை பற்றி நாம் சந்தேகிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த அமைப்புக்கு அரசாங்கம் நிதியுதவி கொடுக்கிறது. வருஷம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நிதியுதவி கொடுக்கிறது. நிதியுதவியை கொடுத்துட்டு அந்த அரசாங்கத்துடைய மாநில பாடலையே அவர்கள் அவமானப்படுத்துவார்களா, புறக்கணிப்பார்களா என்கிற ஒரு கேள்விதான் இப்போது வாசகர்களிடம் எழுந்திருக்கிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். தமிழ்த்தாய் வார்த்தை யார் அவமதிப்பார்கள், யார் புறக்கணிப்பார்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு நீண்ட காலமாகவே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடிய ஒரு மேடையில அந்த வாழ்த்துக்கு மரியாதை தெரிவிக்க எழுந்து நிற்காமல் உட்கார்ந்துகிட்டே ஆணவத்தை காமிச்சது காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார். அதற்கு பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் போது எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருப்பார்கள். இந்த பாடல்ல சில சர்ச்சைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சர்ச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1970களில் இதை தமிழ்த்தாய் வாழ்த்தாக கலைஞர் முதல்வராக இருந்த போது அறிவித்தார். அப்போது அதுல சில வரிகளை நீக்கினார் சொல்றாங்க. இந்த பாடல் சில பேருடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம், அந்த குறிப்பிட்ட சில வரிகள் சர்ச்சைக்குரியவையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகளை நீக்கிவிட்டு எல்லோருக்கும் பொதுவானதாக இந்த பாடலை கலைஞர் அவர்கள் அறிவித்தார். அதற்கு பிறகு அது இசையமைக்கப்பட்டு இசைத்தட்டுகள்ல, பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல எல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகள் எல்லாத்திலும் ஒலிக்க விடப்பட்டது. இப்போதைய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பாட்டை மாநில பாடலாகவே அறிவிச்சிட்டாரு. மாநில பாடல்னா கல்லூரி, பள்ளி, அரசு விழாக்கள் எல்லாத்திலுமே இந்த பாடலை எல்லோரும் எழுந்து நின்று பாட வேண்டும். ஒரு நிகழ்வுக்கு முன்பாகவோ நிகழ்வு முடிந்த பின்பாகவோ இந்த பாடலை பாடி தமிழ்த்தாய்க்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதை செய்தாரு. சமீபத்தில் ஒரு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்ட அந்த விழாவில் குறிப்பிட்ட சில வரிகளை, அதாவது திராவிடர்கள் திருநாடும் என்று வரக்கூடிய வரிகளை மட்டும் பாடாமல் அது சர்ச்சைக்கு உள்ளானது. வேண்டுமென்றே தமிழ்த்தாய் வார்த்தை ஆளுநர் ஆர் என் ரவி அவமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை கிளம்பியது. தமிழ்நாடு எங்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிர்ப்பு கிளம்பியது. அப்போது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மண்டி போட்டு ஆதரவு கொடுத்தவன் ஒரே ஒருத்தன் தான். அவன் யாருன்னா தருதலை பய சீமான் தான். சீமான் இந்த பாட்டையை நான் ஏற்றுக்க முடியாது, இந்த பாட்டையை எனக்கு பிடிக்காத பாட்டு, அதனால நான் வேற ஒரு பாட்டை தான் நான் இது பண்ணிப்பேன். பாண்டிச்சேரியில் ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க, அந்த பாட்டை தான் நான் தமிழ்த்தாய் வாழ்த்தாக எடுத்துப்பேன், இந்த பாட்டை நான் ஏற்றுக்க மாட்டேன். இனிமேல நான் பங்கு கொள்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழ்த்தாய் வாழ்த்தாக பாண்டிச்சேரியோட தமிழ்த்தாய் வாழ்த்து பாரதிதாசனார் பாடின அந்த பாட்டை தான் எடுத்துப்போம், மனோன்மணியம் சுந்தரனார் பாடின இந்த பாட்டை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஒரு பொறுக்கி அது போல சொல்கிறான். அவனுடைய நிகழ்ச்சிகள்ல வேற ஏதோ ஒரு பாட்டு ஒலிச்சுக்கிட்டு போகுது அப்படிங்கிறதா நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த பொறுக்கியே விருந்தினராக சென்னை புத்தக காட்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த நிகழ்ச்சியுடைய மேடையில் அவன் இருக்கும்போது தமிழ்நாடு அரசின் மாநில பாடலான நீராறும் கடல் உடுத்த புறக்கணிக்கப்பட்டு புதுச்சேரி அரசாங்கத்துடைய பாடல் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. இது ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். நிகழ்ச்சி தொடங்கியதும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக அனைவரும் எழுந்து நின்றவுடன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடல் உடுத்த பாடலுக்கு பதிலாக பாரதிதாசனின் பாடல் ஒன்று பாடப்பட்டது. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு விழா. இந்த விழாவுக்கு நிதி உதவி அளிப்பதே தமிழ்நாடு அரசாங்கம் தான். அந்த அரசாங்கத்துடைய மாநில பாடல்களை புறக்கணித்து இவர்கள் புத்தக காட்சி நடத்துகிறார்களாம். இத்தனைக்கும் இந்த புத்தக காட்சியை நடத்தக்கூடிய பபாசி என்கிற அமைப்பு, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிவாளர்கள் சங்கம் என்று ஒரு சங்கம் இருக்கிறது. அதனுடைய சுருக்கம் தான் பபாசி. அந்த பபாசி என்கிற அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கவிதா சொக்கலிங்கமும் அந்த விழாவில் கலந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. அப்படியெனில் இது பபாசியுடன் சம்மதத்துடன் நடக்கிறதா அப்படிங்கிறதா நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. இந்த புத்தகம் என்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு ஒரு புத்தகத்தை தொகுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் பல்வேறு தமிழ் தேசியம் சம்பந்தமான ஆட்கள் எல்லாம் கட்டுரைகளை கொடுத்துருக்காங்க. சீமானும் அதில் ஒரு கட்டுரையை கொடுத்துருக்குறான். இப்படி இருக்கும்போது இந்த புத்தகத்துடைய வெளியீட்டு விழா நடக்கிறது. தமிழ் தேசியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, அவமானப்பட்டிருக்கிறது, மாநில பாடலை ஒலிக்க விடவில்லை அப்படிங்கிறதே அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இந்த அமைப்பு இது போல தமிழ்நாட்டின் மாநில பாடலையே புறக்கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது நடத்தக்கூடிய புத்தக காட்சிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் நிதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாசகர்கள்லாம் கேட்குறாங்க. இது ஒரு நியாயமான கேள்வி. இந்த கேள்வியை புறக்கணிக்க முடியாது. மாநில பாடலாக இந்த பாடலை
தமிழ்நாடு முதல்வர் அறிவிக்கும் போது பொது நிகழ்ச்சிகளில் இந்த பாடல் வந்து பாடப்பட வேண்டும், இசைத்தட்டாக ஒலிக்கப்படக்கூடாது, எல்லாருமே வந்து எழுந்து நின்று வந்து வாயால் தான் வந்து பாடணும் அப்படின்னு அவர் வந்து அப்பவே அறிவிச்சிருந்தார். பொது நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் எனும்போது சாதாரணமாக நம்ம குடியிருப்போர் நல சங்கங்களில் நடக்கக்கூடிய விழாக்கள்லாம் கூட எல்லாரும் எழுந்து இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுகிறார்கள் எனும்போது சென்னை மாநகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வான சென்னை புத்தக காட்சியில் அந்த பாட்டை பாடுவதற்கு இவர்களுக்கு என்ன கேடு வந்தது? இதற்கு பதிலாக பக்கத்து மாநிலத்தோட பாட்டை வந்து இங்கு வந்து ஒளிபரப்புறாங்க எனும்போது இந்த சென்னை புத்தக காட்சியை நடத்தக்கூடிய இந்த பபாசி அமைப்பு இனிமேல பாண்டிச்சேரி அரசாங்கத்திடம் போய் நிதி வாங்கிட்டு வந்து நடத்தட்டும். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நிதியில் நடத்தி கொண்டு தமிழ்நாடு அரசின் மாநில பாடலை அவமதிப்பவர்கள், புறக்கணிப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் நிதி கொடுக்க வேண்டும் என்பது வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு கொஸ்டின் தான். இந்த ஏன் ஏற்பட்டது? ஒருவேளை இந்த நூலை வெளியிட்ட பதிப்பாளர் வந்து தமிழ் தேசிய எண்ணம் கொண்டவராக இருந்திருக்கலாம். இருந்தாலும் கூட இவங்களுக்கு சென்னை புத்தக காட்சியில் தமிழ்நாடு அரசின் நிதியுதவியுடன் நடக்கக்கூடிய ஒரு புத்தக காட்சியில் இடம் கொடுத்து தமிழ்நாடு அரசுடைய மாநில பாடலை புறக்கணிச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நடத்துவது என்பது ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல. இதற்காக பபாசி ஏதாவது வந்து விளக்கம் கொடுக்கலாம். 1000 விளக்கம் கொடுத்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது என்பது ஒரு கரும்புள்ளி. ஏற்கனவே சென்னை புத்தக காட்சியில் பல பதிப்பாளர்கள் நாங்கள் வந்து இப்போல்லாம் நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், பபாசி வந்து இவ்வளவு லட்சங்களை அரசாங்கத்திடமிருந்து வாங்குகிறது, எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் வந்து மிக அதிகமான தொகையை வந்து கட்டணமாக வசூலிக்கிறார்கள், ஆனால் தேவையான வசதிகளை எங்களுக்கோ வாசகர்களுக்கோ அவர்கள் சரியாக செய்து தருவதில்லை, இதில் மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது என்றெல்லாம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் பொறுக்கிகளை எல்லாம் அங்கே கொண்டு வந்து அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்து தமிழ்நாடு அரசின் மாநில பாடலையே அவமதிக்கிற அளவுக்கு அகங்காரமாக ஆணவமாக ஒரு நிறுவனம் செயல்படுகிறது, ஒரு அமைப்பு செயல்படுகிறது என்றால் அந்த அமைப்பை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும். அடுத்த ஆண்டு புத்தக காட்சிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திடம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு போய் நிதி கேட்பானுங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. அதுபோல நிதி கேட்கப்பட்டால் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக அங்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் இந்த மாநில பாடலை வந்து கண்டிப்பாக ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையோடு தான் நிதி கொடுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப கண்டிப்புடன் சொல்லிவிட வேண்டும். அதே நேரத்தில் நம்ம காசில் கொடுத்துக்கிட்டு நம்ம ஊரிலேயே வந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது போல செயல்படுகிறது அப்படி என்பதை சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.